சில வார்த்தைகள் அப்பாவோடு கூட அப்படியே கணித்திருக்கும்படியான சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியே நாம் இந்த வேளையை அவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் உள்ளத்தோடு ஆராதிப்பே உள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை அப்படியே கடந்து வந்திருக்கிறார். சமூகத்திலே சில மணித்துளிகள் அப்படியே காத்திருந்து நல்ல பங்கை நாம் சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதாக. ஆண்டவரே, அடிமையை மறைத்து கொள்ளுங்கப்பா, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே சொல்லும் ஐயா, அடியார்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்பிடாம நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பேர் சாப்பிடாம வந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். சரி, என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்க. அப்படிதானே? சகோதரர் வந்து என்ன சொன்னாங்க? என் மோசனாரு நாங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னீங்களா? ஓய்வு பெற்ற ஆசிரியர். சரி, யாருமா பார்த்துட்டீங்க? நோபடி எல்ஸ். ஒருத்தர் பார்க்கல. எனக்கு நீங்களும் இதே புதுசாக இருக்கீங்க. எக்ஸப்ட் ஐசக் பிரதர் கத்திருக்க மகிழ்ச்சி உண்டாவதாக. இப்போ நான் யாரு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாரு எனக்கு தெரியாது. ஆனா நாம் வந்து கூடி வந்திருக்கிறோம் ஒருவர் பெயர். யார் பேரு கேட்கல? நீங்க பேசுறதுக்கே காத்திருக்க மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க. இயேசு. யாரு சொல்லுங்க? நான் சாருங்க. அதான் எனக்கு இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். பிரசங்கம் கேட்கக்கூடாது, பிரசங்கத்தை நாம அப்படியே ஏற்றுக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷத்தை 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோட சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க. வாசிக்கப்பா, அவங்க கேள்வி கேட்காங்க. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ இவர் யாரோ உங்களுக்கு தெரியுமா? இவர் யாரு? என்னமோ நீங்க சொல்றீங்க, நாங்க கேட்க வந்திருக்கோம். அப்படித்தானே? சரி, இந்த உலகத்துல இவர் யார்? அடுத்தாப்புல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இந்த 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு மனுஷன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? எப்படிப்பட்டவரோ? இந்த இடத்துக்கு நாம போயிருந்தோம். நானும் சகோதரர்களும் ஏசப்பா நடந்து வந்த அந்த பாதையில இருக்கிற இந்த காட்டுத்தின் மரத்தின் கீழாக நாங்களும் நின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த காட்டுத்தி மரம் இன்னமும் அப்படியே இருக்கிறது. சரியா? அந்த மரத்தில் இருந்து ஒளிச்சுக்கிட்டு ஒருத்தன் தான். யாரு? அந்த இடத்தினுடைய கலெக்டர் சகேயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்டர். சரியா? அவன் இருக்கிறான், இவன் எப்படிப்பட்டவரோ? நான் கேட்கல, கடைசியில் கேள்வி கேட்பேன். பரிச்சு சரியா? யாருக்கு சொல்றேன்? முதல் கேள்வி இவர் யாரோ, இரண்டாவது கேள்வி இவர் எப்படிப்பட்டவரோ, மூணாவது கேள்வி நமக்கும் அவருக்கும் என்ன? இதான்
நாம் கேட்க போற ஒரு காரியம். சரி, இன்னைக்கு 8ஆம் தேதி 2024 வருஷம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 12 மணி 44 நிமிடம். சரிதானா? ஹலோ, சரிதானா இல்லையா? சரி, பின்னாடி கேட்கலையா? லைக் பண்ணி பேசுமா? கேட்கல. இது எதை காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிற்பாடுதான் கிபி கிமு அப்படின்னு உலக வரலாற்றை இரண்டாக பிரித்தது. இன்னைக்கு தேதி என்னன்னு சொன்னா என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து பிறந்து 2024 ஆண்டுகள் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மத்தியானம் 12 மணி. இதைத்தான் சொல்றான். சரிதானா? எல்லா உலகத்திலே உள்ள நாட்காட்டிகளும் நம்ம பத்திரம் நிறுவனத்துக்கு பத்திரம் நீங்க பேச மாட்டீங்க. பத்திரம் உங்களுக்கு இருக்கா? உங்க வீட்டு பத்திரம் எழுதுவாங்க. எந்த வருஷம் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களோ அதைத்தான் எழுதுவாங்க. எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை ஆசாமிகள் சாமிகள் இருந்தாலும் உலக வரலாற்றை இரண்டாக பிரித்து யாரு? இயேசு. சொல்லுங்க, கேட்க சத்தமா இயேசு. நீங்க தூங்கும்போது சொல்றீங்களா? கேட்டுச்சுங்க, நீங்க தூங்கும்போது சொல்றீங்களா? ஹலோ, சொல்றது எத்தனை சொல்றீங்க? படிச்சுட்டு சொல்றாங்க, படிக்காதவங்க சொல்றாங்க, கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க, இல்லாதவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மூச்சு உள்ளே இருக்கும்போது வெளியே வரும்போது தூக்கத்துல சொல்ல மறந்துட்டா நம்மளை போய் கொண்டு போய் அனுப்பிடுவாங்க. தூக்கத்துல சொல்ல மறந்துட்டா என்ன செஞ்சுப்பாங்க? உங்களை என்னைய கொண்டு போய் பதிச்சு வச்சுருவாங்க. அதனால ஜீவன் உள்ள மட்டும் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? இயேசு. சொல்லுங்க சத்தமா, இனிமையா சொல்லுங்க இயேசு. என்ன சொல்றோம்? நல்ல நேரம், கெட்ட நேரம், பொல்லாத நேரம் ஒன்றும் கிடையாது. எல்லா நேரத்திலையும் இயேசு. சரி, நீங்களும் நானும் எத்தனை உலகத்தை கடந்து வந்திருக்கோம்? தெரிஞ்சாம கையில 50 ரூபா பைஸ் 100 ரூபா வச்சுக்கணுமா தம்பி? சரி, நான் ரெடியா வச்சிருக்கேன் பைபிள்ல. எத்தனை உலகத்தை நாம கடந்து வந்திருக்கோம்? தெரிஞ்சு சொல்லலாம். 1 2 3 நானே சொல்லிடுறேன். நமக்கு 3 உலகம் இருக்கு. எத்தனை உலகம் இருக்கு? சொல்லுங்க. 2வது உலகத்துல நம்ம வந்துட்டோம். முதல் உலகம் அம்மாவுடைய பை, கர்ப்பப்பை. 10 மாசம் தான். அதுக்கு மேல இருந்த வெளியிட்டு அதுக்கு வந்து பெரிய டாக்டர். அதுக்கப்புறம் இந்த பொய் உலகத்துல இருக்கும். இந்த உலகம் சொல்லுங்க. இந்த பொய் உலகத்துல இருக்கும் போது பைபிள் சொல்லுது எல்லாம் மாயை. உலகத்தோட எல்லாம் மாயை. அழகு மாயை, அறிவு மாயை, எல்லாம் மாயை. இந்த உலகத்துல நீங்களும் நானும் எத்தனை வருஷம் பிறந்திருக்கோம்? எனக்கு இப்ப 64 வயசு. உலக பிரகாரமா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் பிறந்து ஒரு 25 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இயேசுக்குள்ள வந்து உலக பிரகாரமா 64 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசு? இந்த மாதிரி தலைமுடி லட்சம் சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்கு தெரியாது. நீங்களா? சரி, நம்ம எல்லாரும் யாரு? வாலிபர்கள். சொல்லுங்க சொல்லுங்க, பின்னாடி நம்ம சொல்லுங்க. வாலிப கண்ணி, வாலிபஸ்திரி. வாலிபர் ஏன்னா பைபிள் சொல்லுது 100 வயசு வரைக்கும் நீங்கள் நான் யாரு? வாலிபர்கள். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப இயேசுக்குள்ள நாம புதுசா வந்திருக்கோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்
ரட்சிக்கப்பட்டால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மத்தேயு 1:21 அது சொல்கிறது, அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். இயேசு என்று பெயரிடுவார்களாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சித்தார் என்றார். சரி, அப்ப இயேசு அப்படின்னு சொல்றாங்க. தூங்கினாலும் சொல்றோம், முடிச்சிருந்தாலும் சொல்றோம், எல்லாரும் சொல்றோம். இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சகர். சொல்லுங்க சத்தமா. உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். ரட்சகர், ரட்சகர் என்ன அர்த்தம்? பாதுகாப்பவர். சொல்றாங்க சத்தம் கேட்க, பாதுகாப்பவர். ஊறுகாய் எல்லாம் சாப்பிட்டா, ஊறுகாய் சாப்பிட்டீங்களா? அதோ என்னென்ன ஊறுகாய் இருக்கு? நாத்தங்காய் ஊறுகாய் இருக்கு, எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருக்கு, மாங்காய் ஊறுகாய் இருக்கு, வெங்காய ஊறுகாய் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஊறுகாய் கெட்டு போகாம இருக்குன்னா அது என்ன போட்டு வைப்பாங்க? உப்பு போட்டு வைப்பாங்க. மாங்காய் 4 நாள் இருந்ததுன்னா வெளியே அப்படி அழுகி போயிடும். அப்படிதானே? இதனால அப்படிதான். இப்ப எல்லாரும் ஹைபிரிட்டா கொண்டு வந்தாங்க, கூட கொஞ்சம் இருந்தாப்புல சோதனம். ஆனாலும் அவைகளும் கெட்டு போகும். மனுஷனா நாம கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். ரோமர் 6:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த பாவத்திலே இருந்து மனுஷன் விடுபடுவதற்காக என்னெல்லாமோ பாதிகார பலி, அந்த பலி, இந்த பலி, அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு சொல்கிறான். எனக்கு தெரிய ஒரு பேங்க்ல ஒரு ஆபீசர் இருந்தார். அவர் ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர். அவரு திருச்செந்தூருக்கு நடந்து போனார். பேங்க்ல ஆபீஸ்ல போட்டுட்டு லீவு போயிட்டு வந்த உடனே வீட்டில் 4 நாள் லீவ் போட்டார். என்ன சார் அப்படின்னு, சார் நீங்களாம் நிம்மதியாக கடவுளை கும்பிடுறீங்க, நீங்களே விரும்புறீங்க, நிம்மதியாக கடவுளை கும்பிடுறீங்க. நான் இங்கிருந்து நடந்தே போனேன், காலெல்லாம் படுத்துருச்சு சார், கொப்பளமா வந்துருச்சு சார். சரியா, நீங்க போனீங்களே உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதா? அவர் சொன்னாரு, ஒன்றும் இல்லை சார், ஒரு மாற்றம் இல்லை, எனக்கு லீவு போனதான் மிச்சம், எனக்கு லாஸ் ஆஃப் பே ஆனதான் மிச்சம், ஆனால் நிம்மதி போச்சு சார் அப்படின்னா. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. இந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இப்படியே 16 சொல்லுது, விளையாட்டுகளா இளம் காலை இவைகள் ரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அது எனக்காக உங்களுக்காக உலகத்திலே உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காக ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் நானும் போய் பார்த்துருந்தோம். இந்த கலரை இன்றைக்கும் திறந்து வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் எந்த கல்லறையும் திறக்கவே இல்லை. நம்முடைய ஆசியா கண்டத்திலே மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறதா இருக்கிறது. அவர் மரித்தார், அவர் உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 இப்படியாக சொல்லியிருக்கு, மரித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கிறதா இருக்கிறது. 1 யோவான் 1:7 அன்பானவர்களே, கலாத்தியர் 3:13 சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நிறைய பேர் சொன்னான் சாபம் எங்க தலைமுறையில செஞ்ச சாபம் அது என்னை தொடர்ந்து வைக்கிறது. தலைமுறையாக செய்கிற பாவ பழக்கங்கள் அது என்னை அடிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்னைக்கு சொல்றார் இயேசு, எனக்காக கல்வாரி மலையிலே 3 ஆண்டுகளால் அவர் கடாவப்பட்டவரால் அவர் போக்கிக் கொண்டிருந்தார். என்னையும் உங்களையும் மீட்டெடுப்பதற்காக இயேசு அவர் சபிக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோமோ ரட்சகரால் பாவத்திலே இருந்து நம்மை விடுதலை கொடுக்கிறார். சாபத்திலே இருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவரால் இருக்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, பின்பகுதியிலே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வியாதி எத்தனையோ வியாதி நம்மளாம் சில பேருக்கு போகும்போது இப்படி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் இருக்குது ஆஸ்பத்திரிகள்லாம் 300 ஆஸ்பத்திரி தடுக்கி விழுந்தாயிருக்கு. எல்லாருக்காக வியாதிகள், பல்வேறு வியாதிகள். ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள கூடி கொரோனா வியாதி வந்துச்சு. வீட்டு விட்டு எல்லாருமே வெளியவே நிச்சயமில்லை போக முடியாது. வியாதி நம்மை நெருக்குகிறதா இருக்கிறது. இந்த வியாதிகளுக்கு கர்த்தர் நமக்கு அவர் விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு என்றால் அவர் ரட்சகராக இருக்கிறார். அடிமை வியாபாரம் செய்கின்ற இடத்திலே ஒரு அழகான வாலிப பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தினார்களாம். 2 பேர் போட்டி அவளை ஏலம் பிடிக்க பார்த்தார்கள். அந்த பிள்ளை நினைச்சது, எங்க அப்பா விட்டேன், எங்க அம்மா விட்டுட்டேன், என் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்போ ஒருத்தனை பார்த்தா கொஞ்சம் தூரமா இருக்கான், ஒருத்தனை பார்த்தா எப்படின்னே தெரியல, என்ன செய்ய புரியல, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு தவிர்த்து போட்டி கடுமையா நடக்குது. $50,000 அந்த அளவுக்கு போதும் அடிமைப்படுத்துவதற்காக. கடைசியில கொடூரமாக இணைப்பதற்கு மேலாக $100 கொடுத்து அந்த இன்னொரு முடிவை எடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டே கடந்து செலுத்தாராம். அப்போ அந்த பிள்ளை ஓடி அந்த மனுஷனுக்கு தேடி ஓடி நிஜமானது என்று சொல்லி அவன் காலில் வந்து அப்போ அவர் சொன்னாராம், ஒன்று அந்த கொடூரமானவருடைய கரங்களில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக என் எல்லா பணத்தையும் உனக்காக கொடுத்தேன், விடுதலை பெற்று என் குடும்பத்தோடு போய் என்றார். அன்பானவர்களே, இயேசு இன்னைக்கு அப்படித்தான் நமக்கு இந்த பாவத்திலே இருந்து சாபத்திலே இருந்து அவர் நமக்கு விடுதலை அவர் கொடுத்தது இதற்காக, நாம் அவரை அறிவிப்பதற்காக. ஒரு வெட்டரி மக்கள் அப்படியே போனார். நடந்து போய் ஒரு காரில் ஒரு நாய் அடிபட்டு அவருக்கு முன்பாக குத்து கொடுத்தார். அவர் வெட்டரி அந்த நாய்க்கு போய் வீட்டில் வச்சு கழுவி மருந்துகள் போட்டு ஒரு நாள் சாப்பாடுலாம் போட்டு அதை அனுப்பிவிட்டார். இவர் வந்து சிரிச்சாரு. அந்த நாயெல்லாம் சுகமான உடனே வெளியே அனுப்பிட்டார். வெளியே அனுப்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மறந்துச்சார். இவர் டாக்டர் வேலைக்கு போயிட்டே இருக்கார். ஒரு நாள் நடுவில் யாரோ வீட்டுக்கு வந்து அப்படியே பரண்ட சத்தம் கேட்டுச்சான். நடுவில் அப்படியே சுரண்ட சத்தம் கேட்ட உடனே என்னடா
அப்படின்னு எழுச்சி வெளியே வந்து கதவு திறந்தா ஒரு தெரியுங்க பார்த்தா கீழே அந்த ஒரு நாய் வந்து அப்படியே வாழாட்டி வச்சான். இவர் புரிந்து கொண்டார், ஓஹோ நாம இந்த நாய்க்கு என்ன செஞ்சிருக்கோம், உதவி செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த நாய் இன்னொரு நாயை அது கூட்டிட்டு வந்துச்சான். பார்த்தா அந்த நாயும் காலை தூக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு வச்சான். இவர் என்ன செஞ்சாரு, இந்த நாய்க்கும் மருந்து கட்டி அதை சுகப்படுத்தினார். என்பார்களே, இது எதற்காக சொல்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் நன்மையை பெற்ற நாம், ரட்சிப்பை பெற்ற நாம் பிறருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார். இரண்டாவதாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு இம்மானுவேலாக ஆண்டவர் இருக்கிறார் சொல்லுங்க. இம்மானுவேல் சொல்லுங்க. இயேசு இப்ப யாரு? இம்மானுவேல். ஒரு பேர் சொன்னா அந்த பேருக்கு ஏற்றாப்புல நீங்கள் நானும் இருக்கணும். ஆரோக்கிய சாமி இந்த சாமி எந்த நேரம் ஆஸ்பத்திரியிலே போட்டு கிடந்தா இந்த பேருக்கு அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பேர் என்ன பேரு? பெத்த பேரு நீண்டு நாகை. ஏழாம் விசாரித்து தண்ணி விட்டுக்கூடிய இல்லை, வாய்ப்பு வசதி இல்லை. பேருக்கு சாப்பிட்ட ஆண்டவர் உலகத்தில் முடிவு பரியந்தம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து 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 அவர் நம்மை கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய வாக்கியம்! அப்பா அம்மா எவ்வளவு நாள் இருப்பாங்க, மனைவி கணவன் எவ்வளவு நாள் இருப்பாங்க, பிள்ளைகள் எவ்வளவு நாள் இருப்பாங்க, எல்லாம் நான் முதல்ல சொன்னேன். மாயை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. சரி, ஒரு பெரிய ஆபீஸ் செக்ரட்டரியேட்ல அவங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்க மனைவியும் அந்த செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ணாங்க. நடந்த சம்பவம். இது அம்மா ஐயா ரெண்டு பேரும் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறாங்க. ஒத்த மகா வாலிப மகள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மகளை தினமும் ஆசீர்வதித்து செபித்து விட்டுத்தான் அவங்க போவாங்க. இந்த மகளும் அப்பா அம்மா ஜெபம் பண்ணாம அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, காலேஜுக்கு போக மாட்டாங்க. இப்படியாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த அப்பா அம்மாவும் ரொம்ப பர்ஃபெக்ட் மேன். என்ன வாங்க மாட்டாங்க, லண்டனே வாங்க மாட்டாங்க. ஃபைல் எல்லாம் கரெக்டா இருந்தா மாத்திரமே என்ன செய்வாங்க, சரி பண்ணுவாங்க. இது பிடிக்காத எதிராளிகள் ஃபாலோ பண்ணாங்க. ஒத்த வாலிப மகள் இருக்கா, அவளை என்ன செய்ய வேண்டியதான், தூக்கிட வேண்டியதான். காலேஜுக்கு போகும்போது 4 ரவுடிகள், ஒரு டிரைவர். காலேஜுக்கு போகும்போது இந்த பிள்ளை அப்படியே கார்ல போட்டு அமைக்கிட்டான். ஹெல்ப் ஹெல்ப் கேட்க போகணுமா ஏற்றிட்டு அட்டி மூஞ்சிலே அடிக்கான். இந்த பிள்ளையால் எதுவும் செய்ய முடியல. ஒரு துணியை வச்சு வாயை கட்டிட்டான். அவங்க 2 கையை பின்னாடியாக கட்டிட்டான். காலை பதிலான்னு காலையை பிடிச்சு கட்டிட்டான். அப்பா அம்மா பெரிய ஆபீசர். நடந்த சம்பவம் காரை காட்டிட்டு போறாங்க. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப ஒன்னே ஒண்ணு, இம்மானுவேலே இயேசுவே அப்படின்னு மனதுக்குள்ள
மனசுக்குள்ள சிந்திக்க ஆரம்பித்தான். வாய் விட்டு செடிக்க முடியல. நம்மெல்லாம் இங்க வந்து விடுதலையோட அழகா ஆண்டவர் ஆராதித்தோம். வாய் திறந்து செபிக்க முடியாதபடி வாயை கட்டி வைத்தார்கள். ஆனால் மனதை கட்ட முடியவில்லை. மனதிலே இயேசுவே இம்மானுவேலே எனக்கு உதவி செய்யும். எங்க அப்பா அம்மா தூரத்தில் இருக்காங்க. வாலிப மக்கள் எப்படி இருக்கும் சூழ்நிலை? சிறிது தூரம் போனது. கையை அமைத்துக் கொண்டிருந்தவர்கள் கையை எடுக்க ஆரம்பித்தார்கள். ஏய் காந்துகிறா, எரியுகிறா. டிரைவர் அவன் ஸ்டீரிங் பிடித்து சொல்றான், காந்துது காந்துது அப்படின்னா ரோட திறந்தாங்க. ஒரு மிதி மிதிச்சு இந்த பிள்ளையை வெளியே விட்டாங்க. பக்கத்தில் டிராபிக் போலீஸ் வந்தாரு. அவள் காப்பாற்றப்பட்டாள். நடந்த சம்பவத்தை நான் உங்களோடு கூட சொல்கிறேன். உலகத்தில் முடிவு வரைக்கும் எல்லாரும் மாறி போவார்கள், இருப்பார்கள், இருக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு அவர் கூட இருப்பேன் என்று சொல்கிறார். இயேசு கூட வருவார், எல்லாம் மிக அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாம் மிக அற்புதம் செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவருக்கு 5 பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தும், அவர் நாமம் அதிசயமானது. அவர் நாமம் அதிசயமானது. ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நான் 5 நிமிஷம் பேசினா 5 வாரம் பேசலாம். இந்த 2 காரியத்துக்குள்ள உலகமே இருக்கு. இந்த 2 காரியத்துக்கு அட்டைக்குள்ள நாம நிறைய காரியம்